ஹலோ எவ்ரிவன். ஊப்ஸ் கான்செப்ட் கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். அந்த ஊப்ஸ் கான்செப்ட் இல்லாமல் நம்மளால ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அந்த ஊப்ஸ் கான்செப்ட்டில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஊப்ஸ் கான்செப்ட். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஐபிஎல் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே பால் அடிக்கிறாங்க, அங்கே கோல் விழுகுது, இது மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அதை வந்து சென்சார் கட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் தான் காட்டுவாங்க. அங்கே லைவாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ விச் இஸ் தட் hides the important data and shows only the necessary, அதாவது வந்து தேவைப்படுற டேட்டாஸை மட்டும் வெளியில் காமிச்சிட்டு முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் வந்து அதை ஹைட் பண்ணி வச்சுக்கோ. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஊப்ஸ் கான்செப்ட் ரியல் லைஃப். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஊப்ஸ் கான்செப்ட்? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, ஒரு கேட் இருக்குது. அந்த கேட் வந்து சேம் கலரில் இருக்கலாம், சேம் சைஸில் இருக்கலாம், ஏன் சேம் நேமில் கூட நிறையா கேட் இருக்கலாம். பட் தே ஆர் ஐடென்டிக்கல். Inheritance is the method which allows to inherit the classes from the parent class. அதாவது என்னென்னா, ஒரு கேட் அப்படிங்கிறது தான் பேரண்ட் கிளாஸ். ஸோ அந்த பேரண்ட் கிளாஸில் இருந்து சேம் கலர்ஸில் இருக்கலாம், சேம் சைஸில் இருக்கலாம், சேம் நேம்ஸில் இருக்கலாம், பட் தே ஆர் ஐடென்டிக்கல். ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இன் ரியல் லைஃப். பாலிமார்பிசம் இன் ஊப்ஸ் கான்செப்ட். பாலிமார்பிசமை நம்ம ஒரு சிம்பிளான ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். இப்போ தோனி இருக்கார், அவர் வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பராகவும் இருக்கார், பேட்ஸ்மேனாகவும் இருக்கார், அதே டைம் ஒரு கேப்டனாகவும் இருக்கார். அப்போ ஒரே ஒருத்தர் தான் மல்டிபிள் ரோல்ஸை வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பாலிமார்பிசம் இஸ் எபிலிட்டி டு எக்ஸிட் இன் மெனி ஃபார்ம்ஸ். அதாவது ஒருத்தரே பலவிதமான ஃபார்ம்ஸில் இருக்கிறது தான் பாலிமார்பிசம். என்கேப்சுலேஷன் இன் ஊப்ஸ் கான்செப்ட். என்கேப்சுலேஷனுக்கு நம்ம வந்து கிரிக்கெட் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிரிக்கெட்டில் வந்துட்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க, அம்பையர்ஸ் இருப்பாங்க, கமெண்டர்ஸ் இருப்பாங்க, பிளேஸ் இருக்கும், டாஸ்க் இருக்கும், ஸ்கெடியூல் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி wrapping up of all data together into a single unit, this is called encapsulation. இதை வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாக பார்த்துட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.